என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட 3 வருஷம் கழிச்சு போன கோவா ட்ரிப் இது. அண்ட் எல்லா கேங்லையும் இந்த பிளானை சொதப்பருக்குனே ஒருத்தருப்பான் இல்லையா, அது நடக்கக்கூடாதுன்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ சென்னையிலேருந்து கோவா போகிறதுக்கான ஃப்ளைட் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். அதுவே பெங்களூர்லேருந்து கோவா பார்த்தீங்கன்னா செம்ம பட்ஜெட் சேவிங்காக தெரியும். நாங்கள் இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம். பட் இதனால எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோன்னு மட்டும் இப்போ சொல்கிறேன். சென்னை டு பெங்களூர் ஒரு 6 hours அண்ட் பெங்களூர் டு ஏர்போர்ட் ஒரு 1 hour அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்டில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேவ் பண்ணலான்னு காஸ்ட் கம்மியாக இருக்க ஈவினிங் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணோம். அதனால கோவாவில் நைட்டு போய் லேண்ட் ஆகி அங்கே ஃபியூ ஹவர்ஸ் ஸ்டே பண்ணுறக்கே சேவ் பண்ணதை விட டபுள் த அமௌண்ட் பே பண்ணோம். எகைன் கிளம்பும் போது இன்னும் டிக்கெட் காஸ்ட்டை குறைக்கலான்னு சண்டே ஈவினிங் புக் பண்ணுறதுக்கு பதிலாக மண்டே நைட்டுக்கு புக் பண்ணி அதுலேயும் ஒரு 1 day வேஸ்ட். ஸோ ஏர்போர்ட் டு பஸ் ஸ்டாண்ட் டு சென்னை அண்ட் இந்த காஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் சேவ் பண்ணிடலாம்னு நினச்ச இந்த காஸ்ட்டோட மைனஸ் பண்ணி பார்த்தா இவ்வளோதான் நாங்கள் மொத்தமாகவே சேவ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்காக கிட்டத்தட்ட 2 ஒர்க் டேவை வேஸ்ட் பண்ணிட்டோம். குணால் சா இந்த இன்டர்வியூவில் சொன்னதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இந்தியன்ஸாக சின்னதுலேருந்தே நாம் டிஸ்கவுண்ட்ஸு சேவிங்ஸுங்கிற மைண்ட் செட்டில் தான் ப்ரோக்ராமே ஆயிருப்போம். ஆனால் இந்த டிஸ்கவுண்ட்டுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேல்யூபிள். எப்போ நான் என் டைமை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தான் என் பிஸ்னஸையும் என்னால் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடிஞ்சு. பட் இப்போ எகைன் எங்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேங்கிறத நோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.